சாம்சங்லேருந்து கேலக்ஸி S23 மற்றும் S23 Plus அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ரெண்டு ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் விட்டஸ் 2 ப்ரொடெக்ஷனோட கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் சைடில் வந்து ஆர்மர்ட் அலுமினியம் ஃப்ரேம்னால செஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேலக்ஸி S23 மற்றும் S23 Plusக்கு வந்து டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் தான் மாறுது. அது மாதிரி பார்க்கும்போது கேலக்ஸி S23க்கு வந்து ஒரு 6.1 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. S23 Plusக்கு வந்து ஒரு 6.6 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடி ரெண்டு டிஸ்பிளேயும் வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. அதாவது ஒரு இன்ஃபினிட்டி ஓ டைனமிக் AMOLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 48 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட் மாறிடும். 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் கொடுக்குறாங்க. 1750 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் போகுது. கார்னிங் உள்ள கிளாஸ் விட்டஸ் 2 ப்ரொடெக்ஷனும் தராங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படிங்கிற ஒரு ஹையர் அண்ட் ஃபிளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3.36 GHz ஆட்டோ கோர் சிப்செட்டாக வருது. 4 nanometer ப்ராசஸில் செய்கிறாங்க. கிராவிஸ்கா அட்ரினோட 740 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக எவ்வளோ ஹெவியான கேம்ஸ்லாம் சரி ஆப்ஸ்லாம் சரி ரன் பண்ண முடியும். காரணம் இந்த சிப்செட் வந்து இன்னைக்கு இருக்கிற தேதியில் டாப் எண்டான ஒரு சிப்செட்டுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கேலக்ஸி S23 வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. அதே கேலக்ஸி S23 Plus பொறுத்தவரையும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 512GB ஸ்டோரேஜ் வருது. இந்த ஃபோன் Android 13 OSல One UI 5.1 இன்டர்ஃபேஸ் ரன்னாது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஃபோனோட பேக் சைடு வந்து நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். f2.2 அபர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. 3x ஆப்டிகல் ஜூம் வரையும் பண்ணலாம். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. பிரைமரி கேமராவால நமக்கு 8K வீடியோ 30 ஃப்ரேம்ஸ் வரையும் கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த ரெண்டு ஃபோனுக்கும் வந்து IP68 ரேட்டிங் இருக்கு. அதனால ஹெவியான மலையில கூட நீங்க ஃபோன் எடுத்துட்டு போனா கூட எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி ரெண்டு ஃபோனுக்கும் 5G SANSI சப்போர்ட் இருக்கு. இது இப்போ டியூல் 4G VoLTE NFC மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க. UWB சப்போர்ட் வந்து S23 Plusக்கு மட்டும் இருக்கு. பேட்டரிஸை பத்தி பேசலாம். நமக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி S23 பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3900 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுவே சாம்சங் கேலக்ஸி S23 Plus பொறுத்தவரையும் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது போ QI வயர்லெஸ் சார்ஜிங், வயர்லெஸ் பவர் ஷேர் மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட வருது. ஸோ பேட்டரியோட சார்ஜிங் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கூட்டி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மற்றபடி ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல சாம்சங் கேலக்ஸி S23 விலையை பற்றி பார்க்கலாம். இந்த கேலக்ஸி S23 வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 74999க்கும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் விலை 79999 அப்படிங்கிற விலையில் வருது. அதே கேலக்ஸி S23 Plusோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் விலை 94999க்கும் அதுவே 8GB RAM with 512GB ஸ்டோரேஜ் விலை 1,04,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. வீடியோ பிடிச்ச ஒரே விலை கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த ஃபோன் கூட சாம்சங் கேலக்ஸி S23 Ultra அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனோட வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.